பிரியமானவர்களே, நாம் வணங்குகிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் வழிபடுகிற ஆண்டவர், நாம் யாருக்கு ஊழி செய்கிறோம் அந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாலை நேரத்திலே கர்த்தர் உங்களையும் ஒரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆசீர்வாதத்திற்காக வேதத்தின் ஒரு பகுதியை வாசித்து அந்த அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். என்றால் ஒரு அரை மணி நேரம் என்னோடு கூட வேதத்தை வாசித்து அதை தியானிக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு கூட சங்கீத புஸ்தகம் 107 சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 107 சங்கீதம் 6 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:6 Psalm 107 verse 6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவருடைய இடுக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார். நம்முடைய ஆண்டவர் ஆபத்திலிருந்து விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன், அடையாளத்தை செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவன், அதிசயமான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வாசித்த இந்த சங்கீதம் 107 அதை முழுவதும் வாசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியேறி செங்கல் வழியாக கடந்து அது கானான் தேசத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த சங்கீதம் 107 குறிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், 2 அதிகாரத்திலே இந்த நிகழ்ச்சியானது சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் ஜனங்களை சிவந்த சமத்திலிருந்து ஆண்டவர் கடக்க பண்ணினார். அதில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது. வாசிக்கல யாராவது? யாத்திராகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அதிசயம் செய்யுமாறு அற்புதம் செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த செங்கடலை பிளந்த போது மரியாம் என்கிற சகோதரி அல்லது மோசேயுடைய சகோதரி தமிழில் வச்சு பாடல் பாடுகிறார்கள். அந்த பாடலில் ஒரு பகுதி தான் உமக்கு ஒப்பானவர் யார்? செங்கடலை பிளந்த தேவன், அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த மாலை வேளையிலே வந்திருக்கும் போது நாம் அணுகிற தேவனுக்கு ஒப்பான இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அவரை போல, அவருக்கு நிகரானவர், ஒப்பானவர், உயரமானவர், மேலானவர் யாருமே கிடையாது. வானத்திலே சரி, பூமியிலும் சரி, அவரை போல நாமம் உடையவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. இயேசு நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக இருக்கிறது. அந்த நாமத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறவர் யார்? நமக்கு ஆண்டவருக்கு ஒப்பான தெய்வம் யாரும் கிடையாது. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஏன் அவர் ஒப்பற்ற தேவன் என்று சொன்னார்? அவர் செங்கடலை பிளந்த, செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்கள் நடத்தி சென்றி, நீ நல்லவர், சகவல்லவர், இன்னும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சகவல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர். இந்த அற்புதங்களையும் அடையாளம் செய்கிற தேவன் இஸ்ரேல் ஜனங்களை செங்கடலில் செல்கிறார். அதனுடைய காட்சியை உங்களுக்கு நான் சுருக்கமாக நான் சொல்ல போகிறேன். எல்லோரும் ஒரு மனக்காட்சி முன்பாக இந்த காட்சியை நீ கொண்டு வாருங்கள். ஏறத்தாழ 6 லட்சம் ஆண் மக்கள், பிள்ளைகள், குழந்தைகள் மொத்தமாக சேர்த்து ஒரு 20 லட்சம் ஜனங்கள் மோசே நடத்தி செல்கிறார். பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாக வருகிறார்கள்.
அவர்கள் கானான் தேசத்துக்கு பிரவேசிக்க போகிறார்கள். நடுவில் என்ன இருக்கிறது? செங்கடல் இருக்கிறது. அந்த செங்கடலை கடக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கானான் தேசத்துக்கு செல்லும் முன்பாக, பரலோக ராஜ்யத்துக்கு செல்லும் முன்பாக செங்கடலை நாம் கடக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த தடைகளை நீக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், முன்பாக கடல் இருக்கிறது, பின்பாக யார் இருக்கிறார்கள்? பார்வோனுடைய சேனைகள் இருக்கிறார்கள். வேதத்தில் சொல்லப்படுகிறது, யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 600 ரதங்கள் இருந்தன. சிறப்பான ரதங்கள், தட் இஸ் ஸ்பெஷல் ரதங்கள், 600 ரதங்கள். பிறகு மற்ற எகிப்தின ரதங்கள், குதிரை வீரர்கள், இன்னொரு சொல்ல வேண்டால் வாளோடும் வேலோடும் அங்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி பார்த்தாங்க வாளோடு சொன்னா இந்த காலம் சொல்ற AK-47 நின்று இருக்காங்க. எத்தனை பேர்? ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள், ரதங்கள், குதிரைகள், குதிரை வீரர்கள். அந்த பக்கம் கடல், பின்னாடி பார்வோனுடைய படை, நடுவில் இருக்குது இஸ்ரேல் ஜனங்களுக்கு போரிட தெரியாது, இஸ்ரேல் ஜனங்களுக்கு சண்டை போட தெரியாது. இஸ்ரேல் ஜனங்கள் பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, போர் வீரர்கள் அல்ல, அந்த கதறுகிறார்கள். யோசித்து பாருங்கள், குழந்தைகளோடு கூட பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சகோதரிமார்கள் அல்லது பெண்கள் எப்படி அழுந்திருப்பார்கள்? ஓ என்று அவர்கள் அழுந்திருப்பார்கள். ஆண்டவரே, ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த சோதனைகள் என்று சொல்லி ஒருவரை கலங்கி கொண்டிருப்பார்கள். அந்த சூழ்நிலையிலே மோசே என்கிற தலைவன் சொல்கிறார், பயப்படாதீர்கள், கர்த்தர் இன்றைக்கு செய்த ரட்சிப்பை பார்ப்பீர்கள். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களுக்காக போராடுவார். ஆகவே நம்முடைய தேவனுக்கு அந்த இடத்தில் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் அதிபதிகளின் கர்த்தர், சகல சேனைகளையும் திரளாக வைத்துக் கொண்டு நடத்துகிறவர், போராடுகிறவர், வெற்றி பெறுகிறவர். ஏன்? வெற்றி நாயகன் நமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். நம்முடைய விடுதலை நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நாமே பயப்பட வேண்டும். பெரிய சங்கடலை பார்த்தார்கள், பின் வருகிற பாறைகளை பார்த்தார்கள். வேதம் சொல்கிறது, சிவந்த சமத்து வழியாக அது நடந்து சென்றார்கள், வெட்டாந்த வழியாக அது நடந்து சென்றார்கள். ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. ஆகவேதான் யாத்திராகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம், அற்புதம் செய்கிற நமக்கு ஒப்பானவர் யார்? அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு வழிவிட்ட தேவன், வழியை ஏற்படுத்த தேவன், வழியை நடத்தின தேவன் உங்களை கூட இன்றைக்கு நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு யோசிக்கலாம், பெருங்கடலாக இருக்கிறது, இது செங்கடலாக இருக்கிறது, சப கடலாக இருக்கிறது, ஐயோ நாம் மறைத்து போவோம் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். பிரியமானவர்கள், அவர் யோசிப்பார்கள், எங்களுடைய வருங்காலம் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவுதான், பிள்ளைகளோட இன்னைக்கு அழி வேண்டியதுதான், சாக வேண்டியதுதான். இந்த போனா போல இந்த பொல்லாத இந்த மோசை வந்து எங்களை எகிப்திலே அடக்கம் பண்ண கல்லறை இல்லை என்று சொல்லி இங்க வைத்திருக்கிறார் சொல்லி அதை புலம்பினார்கள். அந்த சூழ்நிலையில் தான் தேவன் அற்புதத்தை செய்தார். அன்பானவர்களே, இந்த சூழ்நிலை தான் சங்கீதம் 107 எழுதப்படுகிறது. அங்கேதான் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், இக்கட்டிலிருந்து அவரை விடுவித்தார். இந்த மாலை நேரத்திலே சுருக்கமாக நம்முடைய ஆண்டவர் விடுதலை நாயகன், எவையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி 7 குறிப்புகளிலே இந்த மாலை நேரத்திலே உங்களோட பகிர்ந்து போகிறேன். வைத்திருக்கிறவர்கள் தயவுசெய்து வேளாண் எடுத்து வாசிக்கலாம். முதலாவது குறிப்பு, ஆண்டவர் எதிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார்? சங்கீதம் 107 2ஆம் வசனம். சங்கீதம் 107:2. கர்த்தரால் சத்துருவின் கையில் நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கர்த்தராலே சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கப்பட்டோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சத்துருவுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், அகிலத்தின் அதிபதி. என்ன சொல்லுங்க? அகிலத்தின் ஆன்னு சொல்ல போற, ஞாபகம் வச்சுங்க. முதலாவது ஆ என்னங்க? அகிலத்தின் அதிபதி, ஆங்கிலத்தில் டெவில். அகிலத்தின் அதிபதியிலிருந்து விடுதலை. இரண்டாவது இருந்து விடுதலை கொடுக்கிறார். 6ஆம் வசனம். தங்கள் ஆபத்திலே வாசித்தோம், ஆபத்திலிருந்து விடுதலை. என்னதானாக? ஆபத்திலிருந்து விடுதலை. மூன்றாவதாக எதிர்ந்து விடுதலை. 11ஆம் வசனம். அந்த காலத்தில் விடுதலை. மூன்றாவது அந்த காலத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அந்த காலத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். 17ஆம் வசனம். அக்கிரமத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் எதில் கொடுக்கிறார்? அக்கிரமத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். 19ஆம் வசனம் வாசிங்கள். இங்க மறுபடியும் வாசிக்கிறோம், ஆபத்திலிருந்து அவர் விடுவிக்கிறார். 20ஆம் வசனம். வசனத்தை அனுப்பவர்களை அப்படி என்றால் என்ன? வியாதி இருந்து அதை குணப்படுத்துகிறார். வியாதிக்கு ஆரோக்கியம் சொல்ல ஞாபகம் இல்லைங்களா? சுகமா இருந்த பேர் என்ன? ஆரோக்கியம். அதே வந்து அதுக்கு ஆப்போசிட் என்ன தெரியல? அனாரோக்கியம். நீதிக்கு என்ன ஆப்போசிட்டுங்க? அநீதி.
கிரமத்துக்கு ஆப்போசிட் என்னங்க? அக்கிரமம். அக்கிரமம் என்ன? நான் சொல்றேன் அக்கிரமம் அக்கிரமம். கிரமம் என்றால் ஒழுங்கு. ஒழுங்கு விட்டு வெளியே போனது பேர் என்னங்க? அக்கிரமம். கிரமம் அக்கிரமம். அநீதி நீதி. அதே போல இங்கே ஆரோக்கியத்துக்கு ஆப்பட்டுக்கு முன்னாடி அன்ன ஆரோக்கியம். அன்ன ஆரோக்கியம் தெலுங்கான இந்தியாவில் தெரியாது. அன்ன ஆரோக்கியம் அதாவது டிசீஸ், நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். கடைசியாக 20 கடைசி பகுதியில் அவர் அழிவுக்கு தப்பி வைக்கிறார். அழிவிலிருந்து தப்பி வைக்கிறார். இவ்வளவுதாங்க செய்தி. இன்னொரு குறிப்பு மறந்துவிட்டேன். 5வது வசனம் வாசிங்க. பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். அசௌகரியமான நிலைமை காணப்பட்டது. மறுபடியும் சொல்லுங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவது அகிலத்தின் அதிபதி பிசாசின் விடுதலை, இரண்டாவது அசௌகரியத்தின் விடுதலை, மூன்றாவது ஆபத்தின் விடுதலை, நான்காவது அந்தகாரத்தின் விடுதலை, ஐந்தாவதாக அக்கிரமத்தின் விடுதலை, ஆறாவது அன்னாராகியம் அல்லது நோயிலிருந்து விடுதலை, ஏழாவதாக அழிவிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் விடுதலையின் நாயகனாக இருக்கிறார். 7 என்பது வேதத்திலே பரிபூர்ண குறித்து பேசுகிறது. நம்முடைய ஆண்டவர் பரிபூர்ணமுள்ள ஆண்டவராக இருக்கிறார். மத்திய 5:48 வாசிக்கிறோம், உங்கள் பிதா பூர்ண சர்வலாக இருக்க போல நீங்களும் பூர்ண சர்வலாக இருங்கள். நம்முடைய பிதா பரிபூர்ணம் உள்ளவர். ஆக இந்த பரிபூர்ணமான தேவன் 7 விதமான விடுதலையாலே நம்மை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். ஆகவே விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மாநிலத்திலே வந்திருக்கிற அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த 7 விதமான பிடியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க ஆசிக்கிறார். முதலாவது விடுதலை அகிலத்தின் அதிபதி யார்? பிசாஸ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது சீஷர்களாக வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்கிறார். அது சிலுவைக்கு போகும் முன்பதாக யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30 சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனிடத்தில் எடுத்து ஒன்று. அந்த பேர் என்னங்க? உலகத்தின் அதிபதி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவன் மனக்கண்களை குருடாக்கி. பிரபஞ்சத்தின் தேவன். உலகத்தின் அதிபதி யாருங்க? ஆண்டவர் கிடையாது. உலகத்தின் அதிபதி ஆண்டவர் கிடையாது. உலகத்தின் அதிபதி பிசாசு. உலகத்தை ஆட்சி செய்கிறவன் யார்? பிசாசு. இந்த உலகம் பொல்லாங்குக்குள்ள காணப்படுகிறது. பிசாசுடைய அடிமைத்தனத்தில் காணப்படுகிறது. முதலாவது குறிப்பு என்ன? அகிலத்தின் அதிபதியாகிய பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். பிசாசு என்று சொல்லும்போது இந்த 2 காரியங்கள் நினைவு வருகிறது. ஒன்று பாவம், இன்னொன்று மரணம். முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை. யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 வாசிக்கிறோம். பாவம் செய்கிற எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். 36ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாகினார், மெய்யாகவே நீங்கள் விடுதலையாக. பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க எவ்வளவாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். விண்ணின் மகிமை திறந்து மண்ணின் சாயலானார். காரணம் என்ன? மனுமக்களாக நம்மை, மண்ணுயிர்களாக நம்மை விண்ணுயிர்களாக மாற்றும்படியாக விண்ணின் தேவன் மண்ணின் மைந்தனாக மாறினார். தேவகுமாரனாக இருந்தவர் நம்மை தேவகுமாரனாக மாற்றும்படியாக மனுஷகுமாரனாக மனுஷகுமாரத்திலாக இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு மாற்றும்படியாக அவர் மனுஷகுமாரனாக மாறினார். விண்ணகத்தை விட்டு பூவுலகத்துக்கு வந்த காரணம் என்ன? அவரை போல மாற்ற முடியாது, பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியாக எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து உதயமானார். பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது சொன்னேன், மரணத்திலிருந்து விடுதலை. மரணத்தின் அதிகாரி யாரு? மறுபடியும் பிசாசு தான். இந்த மரண பயத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். நாம் வாசிக்கிறோம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலும் 15ஆம் வசனத்திலும் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தன் மரணத்தினாலே அழித்தார். நல்லா கவனிகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசை அழிப்பதற்கு எந்த தந்திரமும் யூஸ் பண்ணவில்லை. AK-47 யூஸ் பண்ணல. எந்த வாதம் வேலும் கொண்டு வரவில்லை. என்ன செய்தார்? அவர் மரணத்தினாலே அவர் மரணத்தை பிசாசை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்ததினாலே பிசாசனுடைய மரணத்தை அவர் ஏற்படுத்திவிட்டார். பிரியமானவர்களே, இயேசுவின் மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரான பிசாசை ஆண்டவர் ஜெயித்து விட்டார். இயேசுவினுடைய மரணத்தினாலே நம்மளுக்கு காணப்பட்ட இந்த மரண பயத்தை அவர் எடுத்து போட்டு விட்டார். ஆக முதலாவது சொன்னேன், பாவத்திலிருந்து விடுதலை. இரண்டாவதாக மரண பயத்திலிருந்து விடுதலை. ஆகவே அகிலத்தின் அதிபதியாக பிசாசிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் இருக்கிறார். இரண்டாவது குறிப்பு 6ஆம் வசனம் வாசனம், ஆபத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறார். இருந்து விடுவிக்கிறார் ஆபத்திலிருந்து. நம்ம துதி ஆராதனை போது நம்ம ராஜன் அவர்கள் அருமையாக சொன்னார்கள், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதிகள், அனைத்திலிருந்தும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆகவே புலம்பர் 3ஆம் அதிகாரத்திலே 22-23 வசனங்கள் நிர்மூலமாக இருப்பது அவர் கிருபை, அவர் இறக்கலுக்கு முடிவில்லை, அவர் காலைதோறும் புதியவனார் கொண்ட உண்மை மகா பெரியது. பிரியமானவர்களே, அனுதினமாக ஆபத்திலிருந்தும்
விபத்திலிருந்தும் விக்கிரத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் தேவன் நமக்கு விடுதலை கொடுத்து வருகிறார். ஆபத்திலே தங்களை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு வந்த ஆபத்து என்ன? மரணம், செங்கடல், அவைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலாக்கினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு துக்கத்தோடு வந்திருக்கலாம். யார் என்னை விடுதலை செய்வார்கள்? எனக்கு ஒரு ஆபத்துகள், எனக்கு ஒரு வியாதிகள், எனக்கு ஒரு உபத்திரங்கள், என்னுடைய பிரச்சனைகள், எனக்கு கடன் தடைகளுக்கு யார் விடுதலை செய்வார்கள்? உங்களை விடுவிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், அவர்கள் ஆபத்திலே கூப்பிட்டார்கள், கர்த்தர் என்ன செய்தார்? விடுவித்தார். தாவீது மகாராஜா ஒரு பெரிய ராஜனாக இருந்தாலும் அவர் சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தரை கேட்டு அந்த இடுக்கில் எல்லாவற்றையும் விடுவித்தார். இடுக்கில் எல்லாவற்றையும் இருந்து அவனை விடுவித்தார். அருமையான சகோதர சகோதரியை, ஆபத்திலே கடந்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்றது, ஆபத்து காலத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆபத்து காலத்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு ஜெபியுங்கள், கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், ஆபத்திலிருந்து விடுவிப்பார். அது மாத்திரமல்ல, இந்த உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்துவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரு என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரு என் ஆத்துமனேசரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் பிரகாசம் அடைந்தது. வெட்கப்படவில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படவில்லை. அவர்கள் செங்கடலில் கடந்து சென்றார்கள். ஆபத்தில் தேவனை அதை விடுதலாக்கினார். மூன்றாவது குறிப்பு, முதலாவது அகிலத்தின் அதிபதி, இரண்டாவது ஆபத்து, மூன்றாவது அந்தகாரத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஆண்டவர் அந்தகாரத்திலிருந்து அது விடுதலை. அந்தகாரம் சொன்னால் பாவம், இருள். அந்தகாரம் சொன்னால் வருங்காலத்துடைய காரியங்கள். ஒரே நம்ம யோசிக்கலாம், வருங்காலம் எப்படி இருக்கும்? என்ன எப்படி இருக்கும் வருங்காலம்? ரொம்ப டார்க்கா இருக்குங்க. என்னன்னு தெரியல. வருங்காலம் எப்படி இருக்கு? டார்க்கா இருக்கு. இந்த இருளான வருங்காலத்தை, பாவமான இருள் நீக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜோதியாக இந்த உலகத்தில் வந்தார். ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன். நான் இந்து மதத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவர். என்னிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், இயேசுனார் சொல்றீங்களே, அவர் எப்படி உங்களுக்கு சாமின்னு சொன்னார்? நான் சொன்னேன், ஆதியாக இருந்த ஜெக ஜோதியை நான் கண்டேன்னு சொன்னேன். ஆதியாக இருந்த ஜெக ஜோதி யார்? ஆதியில் இருந்தவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை என்ன மாம்சமானது, அவர்தான் இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஜோதி எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜோதி. வேதம் சொல்கிறது, வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுறது? பாதைக்கு தீபமாக இருக்கிறது. பாதைக்கு எப்படி இருக்குது? தீபமாக இருக்கு. பிரியமானவர்களே, நீங்கள் இந்த காரிலே நடந்து சென்றிருக்கும் போது, இந்த உலகத்திலே நாம் நடந்து கொண்டிருக்கும் போது, பாவ இருளிலே நடந்திருக்கும் போது, ஐயோ வருங்காலம் எனக்கு எப்படி இருப்பான்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்கும் போது வழி நடத்துவது வேத வசனம். கால்களுக்கு தீபமாக, கால்களுக்கு தீபம் இது ஏன் கால்களுக்கு தீபம் என்று சொல்லி ஒருவர் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்போது ஒரு பாஸ்டர் நான் கேட்டேன், ஐயா கால்களுக்கு தீபம்னா என்னன்னு? ஒரு அருமையான ஒரு வியாக்கன் சொன்னார். இது சொன்னவர் யாரு? தாவீது ராஜா. அவர் ஒரு அரசன். அந்த காலத்திலே போர் வீரர்கள்லாம் போருக்கு செல்லும்போது என்ன செய்வார்கள்? நம்மளால டார்ச் லைட் வச்சிருப்போம், பார்த்துருக்கீங்களா? டார்ச் லைட் வச்சிருப்போம். அந்த காலத்தில் டார்ச் லைட்லாம் கிடையாது. அவர் என்ன செய்றாரோ, ஒரு தீபத்தை கால்களுக்கு கீழே வைப்பார்களாம். ஷூ போட்டிருப்பாங்க, அது மேலே வால், அதை லேஸ் கட்டிருப்பாங்க, அதை கீழே வச்சிருப்பாங்க, ஒரு தீபம் வச்சிருப்பாங்க. நடந்து போகும்போது என்ன செய்யும்? காரில் அதை வச்சு காட்டிட்டே இருக்கும். இயேசு கிறிஸ்து வெளிச்சம், நித்திய ஜீவனாக இயேசு கிறிஸ்து வெளிச்சம், மெய்யாத ஒளியாக இயேசு கிறிஸ்து வெளிச்சம். எந்த மனுஷன் பிரகாசிக்கிற அந்த ஜீவ ஒளி மனுஷனுக்கு வழிகாட்டுகிறது. இந்த வேத வசனம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டுகிறார். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கும், சுவிசேஷம் என்ற ஒளி நமக்கு வழிகாட்டுகிறது. எல்லாவற்றும் மேல பிரியமானவர்களே, நீங்களே அந்த ஒளி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர் பார்த்து, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே, அக்கிரமம் நிறைந்த உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே கர்த்தர் உன்னையும் உங்களையும் என்னை என்ன வைத்திருக்கிறார்? வெளிச்சமாக வைத்திருக்கிறார். நம்முமாக வெளிச்சம் பிரகாசிக்கிறது. சூரியன் நன்றாக பிரகாசிக்கிறது. இரவிலே சந்திரன் பிரகாசிக்கிறது. சந்திரனுக்கு இயற்கையாக ஒளி கிடையாது. எத்தனை பேர் தெரியாது? சந்திரனுக்கு இயற்கையாகவே ஒளி கிடையாது. இந்த சூரியனுக்கு ஒளி எடுத்து சந்திரனை செஞ்சுங்க, அதை ரிப்ளை பண்ணுது, பிரதிபலிக்குது. அதே போலதான் இந்த ஆண்டவராகிய இயேசு சென்ற அந்த மெய்யான ஒளி,
அந்த சூரியன் நீதியின் சூரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மல்கியா 4:2 வாசிக்கிறோம். அவர் நீதியின் சூரியன். இந்த நீதியின் சூரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பிரகாசத்தை கொடுத்து அந்த பிரகாசம் என்ன செய்யணும்? பிரதிபலிக்கிறோம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். அது பிரியமானவர்களே, இந்த அந்தகார வாழ்க்கையிலே வெளிச்சத்தை உங்கள் மூலமாக கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆகவே அந்தகாரத்திலிருந்து விடுதலை ஆண்டு கொடுக்கிறார். 4வது குறிப்பு எதில் விடுதலை கொடுக்கிறார்? சங்கீதம் 107. சங்கீதம் 107 அடுத்த குறிப்பு என்னங்க? மறந்துட்டீங்களா? அந்தகாரம் முடிஞ்சது அடுத்தது நாங்க அக்கிரமத்தில் விடுதலை கொடுக்கிறார். இதுல அக்கிரமத்தில் விடுங்க. முதல்ல சொன்னேன் கிரமம் அக்கிரமம். கிரமம் என்று சொன்னால் ஒழுங்காக இருக்கிறது, அல்லது கீழ்ப்படிந்து இருக்கிறது, அல்லது சட்ட பிரகாரம் நடக்கிறது. நாம் தேவனுடைய சட்டங்களை மீறி போனோம், நியாயப்பிரமாணத்தை நாம் மீறி போனோம். ஆதாமினாலே எழுதப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து நாம் எழுந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே இந்த ஆதாம் மூலமாக எழுதப்பட இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக 2ஆம் ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆகவே இந்த அக்கிரமத்தில் ஆண்டவர் எடுத்து போடும்படியாக வந்தார். வேதம் சொல்கிறது ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஐசியா சாப்டர் 53 verse 5. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி வாக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அக்கிரமத்தை அவர் சுமந்து கண்டார். அக்கிரமக்காரராகிய நம்மை மீட்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரராக மாறினார். ஒரு பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் அறியாதவர், பசுத்தமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே தொங்கினார். கவனிங்க கொஞ்சம் எல்லாரும். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் யார் இருக்கிறது? அல்ல. இந்த பக்கத்தில் யார் இருக்குது? அல்ல. வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரன், இந்த பக்கம் அக்கிரமக்காரன். அக்கிரமக்காரன் மத்தியிலே யார் தொங்கினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொங்கினார். வேதம் சொல்கிறது அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று வேத வாக்கியம் நிறைவேற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் மத்தியில் தொங்கினார். பிரியமானவர்களே, இந்த அர்த்தம் என்ன என்றால், நீங்களும் நாங்களும் நிற்க வேண்டிய அந்த ஸ்தானத்திலே, நீங்களும் நாங்களும் பட வேண்டிய அந்த தண்டனையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். நான் அக்கிரமக்காரனாக இருக்க வேண்டியவன், நான் அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டுவேன், அக்கிரமக்காரர் மத்தியில் நான் காணப்பட வேண்டும். என்னை மீட்க முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே அங்கே நின்று துடிக்கிறார், வேதனைப்படுகிறார். பிரியமானவர்களே, எதற்காக என்றால் நம்முடைய அக்கிரமத்தை போக்க முடியாது. வேதம் சொல்வது அக்கிரமத்தை அவர் சுமந்தார், அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். ஒரே பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் பொய், திருடு, கெட்ட வார்த்தை, விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடு, பல்லாமான காரியங்கள் எடுத்து இருக்குமானால் ஆண்டு சமூகத்தில் அறிக்கிறீர்கள். ஆண்டவரே, நான் அக்கிரமக்காரன், அக்கிரமக்காரன் எனக்காக நீ தான் செய்து அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டுகிறேன். மற்றொரு குறிப்பு சொல்கிறேன், நான் கவனிக்கிறீங்களா? 2 பேர் இருந்தாங்க சொன்னாங்க. இந்த பக்கம் யார் இருந்தது? வலது பக்கத்தில் ஒரு கல்லன், இடது பக்கத்தில் ஒரு கல்லன். ஒரு கல்லன் மறந்துருமுனா, எந்த கல்லன் மறந்துருமுனா? இல்லை, பைபிள் இல்லவே இல்லை. வலது பக்கத்தில் இல்லை, ஒரு கல்லன் தான் இருக்குது. வலது பக்கத்தில் பார்த்து தான் சொன்னாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களே, நீங்கள் வாருங்கன்னு சொன்னார் இல்லைங்களா? எல்லாரும் சொன்னேன். சரி, அது குறிப்பில்லை. ஆனால் ஒரு கல்லன் பாவி, ஒரு கல்லன் ஆண்டவராகிய இயேசு ஏற்றுக்கொண்ட பரிசுத்தவான். நடுவில் இருப்பதா பரிசுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பரிசுத்த இந்த பாவியை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு என்னோட கூட பரதேசிலே இருப்பார். என்ன சொன்னார்? ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே சொல்லி ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே, என் ராஜாவே, என் எஜமானனே, என் தகப்பனே, என் தேவனே என்று யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு என்னோட பரதேசிலே. மற்றொரு மனம் திரும்பவில்லை, பாவியாக இறந்து விட்டார். ஒரு மனிதன் பாவியாக இறந்து விட்டான். ஒரு மனிதன் பாவியாக இருந்து பரிசுத்தவானாக மாறினான். காரணம் என்ன? அந்த நடுவில் இருந்த பரிசுத்தரை பார்த்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். உங்களுக்காக தொங்கிக் கொண்டிருக்கிற சிலுவிலே ரத்தம் சிந்திருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அக்கிரமத்திலிருந்து விடுதலைப்படுவீர்கள். முதலாவது அகிலத்தின் அதிபதியிலிருந்து விடுதலை, அசௌகரியத்திலிருந்து விடுதலை, 3வது ஆபத்திலிருந்து விடுதலை, 4வது அக்கிரமத்திலிருந்து விடுதலை, 5வது அந்தகாரத்திலிருந்து விடுதலை, 6வது என்ன சொன்னாங்க? வியாதி இல்லாத அன்னாரோக்கியம், ஆரோக்கியம் அன்னாரோக்கியம், வியாதியிலிருந்து விடுதலை. சில பேர் யோசிக்க இங்கிலீஷ் சொல்லுங்க, நீங்க டெவில் டி டெவில், and the discomfort is delivered from the devil. You deliver from the discomfort, you deliver from the danger, you deliver from the darkness.
இதுதான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். இந்த இடத்துல வாசன் will deliver from the disease. இதிலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறார், வியாதியிலிருந்து விடுதலை செய்ய விரும்புகிறார். சங்கீதம் 107:20 சொல்கிறது, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கிறார். அவர் வசனத்தை அனுப்பி குணமாக. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த வியாதி இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு நோக்கி பாருங்கள், வசனத்தை அனுப்புவார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பிழைத்தவன் சொன்னார், அவன் பிழைத்தான். சுகமடைவாக சொன்னார், சுகமடைந்தான். பார்வையாக சொன்னார், பார்வை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். 140 வருகிறான், ஆண்டவராகிய இயேசு கேட்கிறார், ஒரு வார்த்தை சொல்ல. எத்தனைங்க? ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆண்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார், அவன் பிழைத்துக் கொண்டான். பிரியமானவர்களே, இந்த வேதத்திலே அவ்வளவு வல்லமை இருக்கிறது, இந்த வேதத்திலே அவ்வளவு சக்தி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆகையினால் உங்களை எல்லாரும் நான் ஒரு வேண்டிக் கொள்வது என்றால், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை நேசியுங்கள், வேதத்தை யோசியுங்கள், வேதத்தை அபியாசிங்கள், வேதத்தை விசுவாசிங்கள், வேதத்தை உபதேசிங்கள். அது உங்களை மாற்றும். வியாதியில் இருந்தது விடுதலை கொடுக்கும். அவர் நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். இங்கே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார்கள். வேதம் சொல்கிறது, வியாதியில் இருந்தவர்களை விடுதலை கொடுத்தார், வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி சென்னையிலே காமராஜர் அரங்கத்திலே நான் மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். அப்போது பாஸ்டர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார்கள். டான் சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார்கள். என்னுடைய மகன், எனக்கு ஒரு மகன் ஒரு மகள். மகன் இதில் கனடாவிலே படித்து கொண்டிருந்தார். டிபி அட்டாக் ஆகிவிட்டது. டிபி அட்டாக்னாலே அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிவிட்டாங்க. 3 மாதம் படுக்கையில் இருந்தான், சாவா பழக்க இருந்தான். அந்த சூழ்நிலையிலே என் மனைவி நான் கனடாக்கு அனுப்பினேன். அந்த கனடாக்கு சென்றார்கள். 4ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு எனக்கு தகவல் வருகிறது. 7 மணிக்கு கூட்டம், 6 மணிக்கு ஒரு எஸ்எம்எஸ் வருகிறது, the son is very serious, start immediately. இந்த மகன் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறார், உயிர் போக நிலையில் இருக்கிறார், உடனடியாக வாருங்கள். என் மனைவி அங்கே இருக்கிறார்கள். அந்த டாக்டர் வந்து பாகிஸ்தானி டாக்டர், முஸ்லீம் டாக்டர், பாகிஸ்தானி டாக்டர். அந்த அம்மா சொன்னாங்க, பையன் பழைக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர் கிட்ட சொல்லி கிரேவி ஆடுக்கு கலருக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுங்க, உங்கள் வீட்டுக்காரர் சொல்லி அவர் இந்தியாவிலேருந்து வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மனைவி என்னோட விசுவாசம் இருந்தவர்கள் முழங்கால் படித்து ஜெபித்தார்கள். ஆண்டவரே, நீர் உயிருள்ள ஆண்டவர் என்று சொல்லி இந்த பாகிஸ்தானி டாக்டருக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டும், நீர்தான் உயிருள்ள ஆண்டவர் சொல்லி இந்த பாகிஸ்தானி டாக்டருக்கு வெளிப்படுத்த சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு மெசேஜ் வந்தது. அந்த கோஆர்டினேட்டர் என்னுடைய ஃப்ரெண்டு, அவருக்கு மெசேஜ், அவர் என்ன பார்க்குறாரு, மெசேஜ் பார்த்தியா அப்படின்னு நான் பார்த்தா அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே, நான் முடி உடுத்து பார்த்துக்கொள்கிறேன், நீ என் மகனை பார்த்துக்கணும். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி நீர் கூட பார்க்கணும். அவ்வளோதான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி நான் டிரான்ஸ்லேட் பண்ண போனேன். பிறகு அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள்லாம் கேட்டவங்களாம் சொன்னாங்க, சகோதரனே, இன்றைக்கு நான் எத்தனையோ டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்கோம், இன்னைக்கு இப்போ பண்ண டிரான்ஸ்லேஷன் தான் தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லி பாஸ்டர் டி மோகன் அவர்கள் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு. அவர் வந்து பின்னாடி தட்டினார், தம்பி நல்லா பண்ணுங்க எனக்கு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு. எதற்காக சொல்லியிருந்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். 8 மணிக்கு கூட்டம் முடிந்தது. அந்த பாஸ்டர் அவர்கள் ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. சிங்கப்பூரில் 50 பேர் முழங்கால் பண்ணிட்டார்கள். பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, ஜெபேஸ் கம் அவுட் ஆஃப் தி டெத், லாசருவே நீ வெளியே வா என்று சொல்லப்போல என் மகனை பார்த்து யாபேஸ் வெளியே வான்னு சொல்லி ஜெபிக்கிறார். இது நடந்தது 8:10க்கு. 8:30க்கு இந்த மெசேஜ் வருது, சனி சலை பையன் உயிரோடு இருக்கிறார். கண்கள் பார்க்கிறார். பாகிஸ்தான் அம்மா சொல்லிட்டாங்க, டாக்டர் உங்களுடைய ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், என்னை தவிர என்னை போல் என் சகோதரி சாட்சி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்றால் அவர் அங்கே இருந்தவர்கள். பிரியமானவர்களே, நாம் அணுகிற ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், நாம் அணுகிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், நாம் அணுகிற ஆண்டவர் உயிர்கெடுத்த ஆண்டவர், நாம் அணுகிற ஆண்டவர் உயிர் ஒழுகிற ஆண்டவர், உயிர்த்தெழி செய்கிறார். அவர் மட்டும் உயிர்த்தெழ, அவரை யார் விசுவாசிகளோ உயிரோடு கர்த்தர் எழுப்புவார். என் மகன் எழுப்பினார். இன்றைக்கு சாட்சியாக கனடாவில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். கடைசியாக அழிவிலிருந்து விளக்குகிறார். அழிவு என்று சொல்வது நித்திய அழிவு, நித்திய ஆக்கினை, நித்திய தண்டனை. மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் கடைசி சொல்கிறது, நீதிமான்கள் நித்திய ஆக்கினைந்தவர்கள் விடுதலை பெறுவார்கள், அநீதிமான்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவார்கள். ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். எதற்காக வரப்போகிறார்? ஆக்கினை தீர்ப்பு கொடுக்க முடியாமல் இருக்கிறார். எங்கு பார்த்தாலும் மற்றொழியங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், போர், பூகம்பம், அநேக காரணம் நடைபெறுகிறது. இந்த அர்த்தம் என்ன? ஆண்டவராகிய இயேசு வரப்போகிறார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமி எங்கும் அறிவிக்கப்பட போது முடிவு உண்டாகும், அழிவு உண்டாக போகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 வசனத்தில் பேதுரு சொல்கிறார்,
இந்த பூமி வைக்கப்பட்டிருந்த பூமி அக்னிக்காக இரையாக வைக்கப்படுது. இந்த பூமி அழிக்கப்படுது. வேதம் சொல்லு, பூமியின் கிரியெல்லாம் அழிந்து போகும். பிரியமானவர்களை நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். அந்த அழிவுக்குமாக காப்பாற்றும்படியாக கர்த்தர் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். கடைசியாக வரப்போகிற தாக்கினிலிருந்து, வரப்போகிற அந்த தண்டலிருந்து ஆண்டவராகிய இயேசு நம்மை காத்து வல்லவராக இருக்கிறார். ஆக முதலாவதாக பார்த்தோம், அகிலத்தின் அதிபதியின் விடுதலை. அசௌகரியம், அவர் பசியாக தாகமாக வனாந்தத்தில் அலைந்து கொண்டிருந்தார்கள். வனாந்தத்தில் ஒன்று கிடையாது, பெரிய வனாந்தரம். வனாந்தரத்திலே பெரிய பிரச்சனை மத்தியிலே பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்தில் பசியாக இருந்தார்கள், தாகமாக இருந்தார்கள். பிரியமான உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அசௌகரியத்தின் விடுதலை. மூன்றாவது, ஆபத்தின் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். நான்காவதாக அந்தகாரத்தின் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஐந்தாவதாக அக்கிரமத்தின் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆறாவது நோய் அநாகரிகத்தின் விடுதலை கொடுக்கிறார். ஏழாவதாக கர்த்தர் நம்மை அழிவிலிருந்து விடுதலை கொடுக்கிறாக இருக்கிறார். ஆகவே தாவீது சேர்ந்து இப்படியாக சொல்லப்படுகிறோம். சங்கீதம் 107 முதலாவது அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 107 முதலாவது வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று